அனைவருக்கும் வணக்கம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இந்த பதிவில் செவ்வாய்க்கிழமைக்கான வெற்றிலை தீப வழிபாடு செய்யும் முறை, வெற்றிலை தீப வழிபாடு செய்வதால் என்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம். நீங்க முருகருக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். அதிலேயும் இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமையில் நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். பொதுவா இந்த மார்கழி மாதம்னாலே அது இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம். இந்த மார்கழி மாதத்தை தேவர்கள் கண் விழிக்கும் நேரம்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதத்துல வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்துல செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீப வழிபாடு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நீங்க வெற்றிலை தீப வழிபாடு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையிலும் செய்யலாம். அதுலேயும் செவ்வாய்க்கிழமை செஞ்சீங்கன்னா அது மிகவும் சிறப்பானது. ஏன்னா செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள். நீங்க செவ்வாய் ஓரையில தான் வெற்றிலை தீப வழிபாடு செய்யணும். செவ்வாய் ஓரைக்கான டைம் காலையில 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும், மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும், இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும். இந்த 3 டைம்ல ஏதாவது ஒரு டைம்ல நீங்க வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாம். நீங்க தொடர்ந்து 6 வாரங்களோ அல்லது 7 வாரங்களோ வெற்றிலை தீப வழிபாடு செய்யலாம். உங்க பிரார்த்தனைகளை முருகனிடம் மனமுருகி வேண்டி நீங்க வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். முதல்ல உங்களுடைய நிலைவாசியில விளக்கு ஏத்திட்டு அடுத்ததாக நீங்க உங்களுடைய பூஜை அறையில விளக்கு ஏத்தணும். இதற்கான அர்த்தம் மகாலட்சுமி தாயாரை நீங்க வீட்டுக்கு வெளியே இருந்து உள்ள கூட்டிட்டு வரதா அர்த்தம். அதனால எப்பவுமே நீங்க வீட்டுக்கு வெளியே நிலைவாசல விளக்கு ஏத்திட்டு அடுத்ததா உங்க பூஜை அறையில விளக்கு ஏத்திக்கோங்க. நான் இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்யும்போது எல்லா செவ்வாய்க்கிழமையுமே வேலுக்கு அபிஷேகம் செய்தா வழிபடுவேன். பொதுவா நீங்க 3, 5, 9 எண்ணிக்கையில அபிஷேகம் செய்யலாம். நான் இன்னைக்கு 5 எண்ணிக்கையில அபிஷேகம் பண்ணியிருக்கேன். முதல்ல தூய்மையான தண்ணி வச்சு வேலை சுத்தமா கழுவிக்கோங்க. அடுத்து காய்ச்சப்படாத பால் வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு, வேலுக்கு குங்குமம் வச்சுட்டு, மலர்களால் அர்ச்சனை பண்ணிட்டு, மறுபடியும் கற்பூர ஆராதனை காட்டிட்டு, நீங்க உங்க வேலை சுத்தமா கழுவிட்டு, நீங்க அடுத்த அபிஷேகம் நீங்க செய்யலாம். இதே மாதிரி நான் தயிர்ல அபிஷேகம் பண்ணியிருக்கேன். திருநீரு, நெய், அப்புறம் சந்தனம் பன்னீர்ல குளிச்சு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். நீங்க ஒவ்வொரு டைம் அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் உங்க வேலுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு அதை மலர்களால் அர்ச்சனை பண்ணிட்டு அடுத்ததா நீங்க தீப ஆராதனை காமிச்சிட்டு நீங்க சுத்தமான தண்ணீரை நீங்க கழுவி வச்சுக்கலாம். நீங்க ஒரு முறை உங்க வீட்டுல வேலுக்கு அபிஷேகமோ அல்லது உங்ககிட்ட இருக்கிற முருகர் சிலைக்கு நீங்க அபிஷேகம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வாரம் ஒரு முறை கண்டிப்பா செய்யணும். உங்களால முடியல அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறையாவது உங்க வீட்டில் உள்ள முருகர் சிலைக்கோ அல்லது உங்ககிட்ட வேல் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலுக்கு நீங்க அபிஷேகம் செய்து வழிபடணும். அடுத்து வெற்றிலை தீப வழிபாடு செய்யறதுக்கு 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. நல்லா வெற்றிலையை சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலையுடைய காம்புகளை கிள்ளி வச்சிருங்க. 6 வெற்றிலைக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு அடுத்ததா ஒரு தாம்பழத்தட்டு எடுத்து அந்த தாம்பழத்தட்டுக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு நீங்க அந்த வெற்றிலையை அதுல வச்சு நீங்க நடுவுல ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்க வழிபடலாம். நீங்க அகல் விளக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பித்தளை எந்த விளக்கு வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்யும்போது நீங்க நெய் தான் ஊத்தி வழிபாடு செய்யணும். நல்லெண்ணெயை விட நெய் மிகவும் சிறந்தது. நீங்க வெற்றிலையிலேருந்து எடுத்த 6 காம்புகளையும் அந்த விளக்குல வச்சு நீங்க விளக்கேத்தி வழிபாடு செய்யணும். அடுத்து இந்த தட்டிலேயே நீங்க மலர்கள் வச்சு அலங்கரிச்சுக்கோங்க. நான் இந்த தட்டிலேயே வேலுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு அலங்கரிச்சுட்டு வேலையும் வச்சு நான் இன்னைக்கு வழிபாடு செய்யறேன். முருக வழிபாடு செய்யும்போது முருகருக்கு உகந்த பூக்களான செவ்வரளி பூக்கள் அல்லது வாசனை நிறைந்த பூக்களை படைத்து நீங்க வழிபாடு செய்யணும். அது மட்டுமல்ல திருப்புகள், கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் அல்லது வேர்மாறல் இந்த மாதிரி முருகருக்கு உகந்த பாடல்களையும் நீங்க படிக்கலாம். நீங்க வழிபாடு செய்யும் போது முருகருக்கு நெய்வேத்தியம் செஞ்சு வழிபட்டு பிரார்த்தனை செய்யணும். அடுத்ததா தீப ஆராதனை காட்டணும். நான் சந்தன ஆராதனை காமிச்சிட்டு அடுத்து கற்பூர ஆராதனையும் காமிச்சிட்டு நான் என்னுடைய வழிபாட்டை நிறைவு செஞ்சுட்டேன். அடுத்து நீங்க வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா இந்த வெற்றிலையை நீங்க அந்த டேவே எடுக்கக்கூடாது. நீங்க செவ்வாய்க்கிழமையே இந்த வெற்றிலையை எடுக்கக்கூடாது. நீங்க இந்த வெற்றிலையை புதன்கிழமை தான் எடுக்கணும். புதன்கிழமை நீங்க இந்த வெற்றிலை எடுத்து யாராவது பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா கால் தடம் படாத இடத்துல நீங்க சாமிக்கு வச்ச பூக்கள் எல்லாம் போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துலயும் நீங்க போட்டுக்கலாம். நாம வெற்றிலை தீபத்துக்கு ஏத்துற இந்த விளக்கை நாம குளிர்விக்க கூடாது. அந்த விளக்கே மலையேறக்கு நாம விட்டுறணும்.
நம்ம வீட்ல ஏத்துற காமாட்சி விளக்கு வேணா நாம 1 மணி நேரம் கழிச்சு நாம குளிர் வச்சுக்கலாம். ஆனா, இந்த வெற்றிலை தீபத்திற்கு ஏற்ற விளக்க வந்து நாம குளிர்விக்க கூடாது. இந்த வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு தொழிலில் உள்ள தடை, உங்க வருமானம் அதிகமாக கிடைக்கும், பதவி உயர்வு கிடைப்பதில் இருக்கும் தடைகள் என அனைத்தும் நீங்கும். நீங்கள் நினைத்த வேலை நினைத்தபடி கிடைக்க இந்த வெற்றிலை தீப வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து 6 வாரம் செஞ்சீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.